போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வாழப்பாடி விடியல் அகாடமியின் வணக்கங்கள். தேர்வு நோக்கில் பார்த்தாக்க இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்தில் நடைபெற்ற தொல்லியல் அகழாய்வு இடங்கள் எங்கெங்க நடைபெற்றது அப்படின்னு தான் பார்க்க இருக்கோம். இப்போ நம்ம தொல்லியல் நடைபெற்ற அகழாய்வு நடைபெற்ற இடம்னு கேட்டோம்னாக்க நமக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்கள் வச்சிருக்கோம். கீழடி, வெம்பக்கோட்டை, அரிக்கமேடு போன்ற சில ஊர்கள் மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியாத பல ஊர்களிலும் அகழாய்வுகள் நடைபெற்றிருக்கு. அதை குறித்தா இன்னைய வகுப்பில் நாங்கள் பார்க்குறோம். நம்ம தமிழக முதலமைச்சர் கூட சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. அதாவது சிந்துவெளி நாகரிகத்துடைய எழுத்து முறையை வெளியிடுவர்களுக்கு 8.50 லட்சம், அதாவது 8,50,00,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் நம்ம தமிழக முதலமைச்சரோட அறிவிக்காரு. ஸோ அந்த அளவு நம்ம தமிழ்நாடு அரசானது அகழாய்வுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வராங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்க என்னென்ன அகழாய்வு நடந்திருக்கு, எந்த மாவட்டத்தில் அகழாய்வு தலங்கள் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொட்கை ஆகிய அகழாய்வு தலங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலும், கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் ஆகிய அகழாய்வு தலங்கள் சிவகங்கை மாவட்டத்திலும், வெம்பக்கோட்டை அகழாய்வு தலம் விருதுநகரிலும், துலுக்கர்பட்டி அகழாய்வு தலம் திருநெல்வேலியிலும் உள்ளது. கொடுமணல் அகழாய்வு தலம் ஈரோடு, கோவலன் பொட்டல் அகழாய்வு தலம் மதுரை, பொருந்தல் அகழாய்வு தலம் திண்டுக்கல், செம்பிகண்டியூர் அகழாய்வு தலம் நாகையிலும், திருக்கோவிலூர் அகழாய்வு தலம் விழுப்புரம் மாவட்டத்திலும், அரிக்கமேடு அகழாய்வு தலம் புதுவையிலும், போடுவம்பட்டி அகழாய்வு தலம் கோவையிலும், பையம்பள்ளி அகழாய்வு தலம் வேலூர் மாவட்டத்திலும் உள்ளது. மேலும் கீழமண்டி மற்றும் படவேடு அகழாய்வு தலம் திருவண்ணாமலை மாவட்டத்திலும், கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்திலும், மயிலாடும்பாறை, சென்னானூர் அகழாய்வு தலங்கள் கிருஷ்ணகிரியிலும், பூதிநத்தம், இருளப்பட்டி, பழையகுளம் அகழாய்வு தலங்கள் தருமபுரி மாவட்டத்திலும் உள்ளது. குறும்பன்மேடு அகழாய்வு தலம் தஞ்சாவூர், மாளிகைமேடு மருங்கூர் அகழாய்வு தலம் கடலூர் மாவட்டத்திலும், பெரும்புதூர் அகழாய்வு தலம் திருவள்ளூரிலும், அழகன்குளம், தொண்டி, தேரூர்வேலி அகழாய்வு தலங்கள் ராமநாதபுரத்திலும், பொற்பனைக்கோட்டை அகழாய்வு தலம் புதுக்கோட்டையிலும், சேந்தமங்கலம் அகழாய்வு தலம் கள்ளக்குறிச்சியிலும், ஆலம்பரை அகழாய்வு தலம் காஞ்சிபுரத்திலும் உள்ளது. மேலும் இந்த அகழாய்வு தலங்கள் இப்போ நம்ம எந்தெந்த அகழாய்வு தலங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தோம். இது மட்டும் இல்ல, இதுல என்ன நீங்க தெரிஞ்ச வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது எந்த அகழாய்வு தலத்துல எத்தனையாவது அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படிங்கிற தகவல் இருக்கு. அதை நம்ம அடுத்த இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.